அம்மாவுக்கு சளி இருந்துக்கிட்டே இருக்கு. அவங்க தாய்ப்பால் கொடுக்கறனால தான், தாய்ப்பாலை குடிக்கிறனால தான் குழந்தைக்கும் சளி விடவே மாட்டேங்குது டாக்டர். இந்த கேள்வி உங்க வீட்டில் மட்டும் இல்லை, நிறைய ஃபேமிலிஸில் இதை தான் ஓடிட்டு இருக்கு. இதனால அம்மா பிளேமுக்குள்ளாகிறாங்க. அம்மாவுக்கே கில்ட்டி ஃபீலிங் வந்துடுது. என்னால தான் இந்த குழந்தைக்கு சளி பிடிக்குதா, ஏன் இப்படி, ஐயோ என் சளி ஏன் என்னை விட்டு விட மாட்டேங்குது, இந்த மாதிரி கில்ட் ஃபீலிங்க்கு மதர்ஸ் போயிடுறாங்க. உண்மையா பார்த்துடலாமா? ஆக்சுவலி தாய்ப்பால் கொடுக்கறனால, தாய்ப்பால் குழந்தைங்க குடிக்கிறனால சளி கிருமி பரவாது. சளியே இருந்தாலும், அம்மாவுக்கு இருமல், நெஞ்சு சளி எது இருந்தாலும் அது அந்த தாய்ப்பால் மூலம் பரவவே பரவாது. தாய்ப்பால் கொடுக்கறது தப்பா அப்படின்னு கூட சில பேர் யோசிக்கிறாங்க. ஆக்சுவலி அம்மாவுக்கு சளி பிடிச்சிருந்ததுன்னா குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறது இன்னும் பெட்டர் தான். ஏன் தெரியுமா? கிருமி தாய்ப்பால் மூலம் பரவாது, ஆனால் நோய் எதிர்ப்பு சக்தி தாய்ப்பால் மூலம் பரவி குழந்தைக்கு பாதுகாக்கும். என்னது புது கதையா? இல்லைங்க, நிஜம். அம்மாவுக்கு ஒரு சளி கிருமி வந்திருக்குன்னு வைங்களேன், அந்த கிருமியை எதிர்த்து அம்மாவோட எதிர்ப்பு சக்தி, அம்மாவுடைய இம்யூன் சிஸ்டம் வேலை செய்யும். வேலை செஞ்சு அந்த கிருமியை அழிக்கிறதுக்கான ஆற்றலை உண்டு பண்ணியிருக்கும். அது தாய்ப்பால் மூலம் பரவி குழந்தைய பாதுகாக்கும். அந்த தாய்ப்பால் தடுப்பூசிக்கு சமம். நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குற அரு மருந்து. தயவு செஞ்சு அம்மாவை பிளேம் பண்ணாதீங்க.